பாருங்க, உங்க பையன் வந்துட்டான். வந்த உடனே தண்ணில விளையாடணும். இவங்களை என்ன பண்றதுனே புரியல. நீ அவனோட மனைவி தானே, அவனுக்கு நீ புரிய வைய. கொஞ்சம் கூட அவனை பாத்துக்க மாட்டேங்கிறான். ஏய், டாடி வந்துட்டாரு. ஏய், சீக்கிரம் போ, சன்னியை தடுத்துரு. சன்னி, சனி, அப்பா எனக்கும் ஸ்விம்மிங் பண்ணணும். ப்ளீஸ் பா, எனக்கும் ஸ்விம்மிங் பண்ணணும். இல்ல போகாத. சனி, எங்க எங்க போற நீ? எனக்கு அப்பா கூட ஸ்விம்மிங் இல்ல, பண்ணணும். இல்ல, இப்போ இல்ல. என்னங்க? இந்த பக்கம் வா. சார், என்னங்க? அப்பா எங்க போனாரு? என்னங்க? என்னங்க? அப்பா, மார்க்கோ, அப்பா. இங்க பாருங்க, எனக்கு இந்த மாதிரி விளையாட்டுலாம் எனக்கு பிடிக்காது. வெளியில வாங்க. எங்கப்பா நீங்க? என்னங்க? தண்ணி கிளீனா இருக்கு, அவன் எங்க இருக்கானே தெரியல. என்னங்க? என்னங்க? அப்பா, என்னங்க? மால்கோ சார், மம்மி, ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அப்பா எங்க போயிட்டாரு? இருடா கண்ணா, அப்பாவை கூப்பிடுங்களேன், எனக்கு ஸ்விம்மிங் பண்ணணும். இருடா ஒரு நிமிஷம். இப்பதானே தண்ணியில குதிச்சாரு அவரு. மார்க்கோ, இந்த மாதிரி விளையாடாதீங்க. முதல்ல வெளியில வாங்க. மார்க்கோ, எப்ப நீ எங்க இருக்க? வெளியே வா. நான் இங்க இருக்கேன். நான் இப்ப போறேன். அட, இப்போ இங்க ஸ்விம்மிங் பூல்ல இருந்தா இவன் எப்போ டெரஸ்ல ஏறி போய் நின்னா? என்ன செய்றீங்க? மார்க்கோ, முதல்ல கீழே இறங்குங்க. என்ன விளையாட்டுத்தனம்? நீங்க என்ன குழந்தையா? கீழே இறங்குங்க. மார்க்கோ, மேல போய் என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா ப்ளீஸ் கீழே இறங்கி வாங்க. சார். மார்க்கோ, மார்க்கோ சார், நீ என்ன விடுங்க, நான் அப்பா கிட்ட போகணும். அப்பா, மார்க்கோ, மார்க்கோ, மார்க்கோ சார், மார்க்கோ சார், சார் என்னாச்சு உங்களுக்கு? நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. இவனை சுடவும் இல்லை, குத்தவும் இல்லை. ஆமா சார், அடிப்பட்ட காயங்கள் தான் இருக்கு. அதனால தான் அதிகமா ரத்தம் வடியல. சார், இதை பார்க்கும்போது உடம்பு தான் முதல்ல தரையில பட்டிருக்கு. அதனாலதான் தலை தப்பிச்சிருக்கு. தலையில அதிகமா காயமும் இல்ல. பங்கஜ், பாடியை ஃபாரன்சிக் அனுப்பிச்சிடு. சரௌண்டிங்ஸை செக் பண்ண. சார். சரி, இது எப்படி நடந்துச்சு? சார், நாங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நின்றுட்டு இருந்தோம். அப்ப இவரு டெரஸ்ல இருந்து கத்துனாரு, நான் இங்க இருக்கேன், நான் போறேன். அவ்வளவுதான் சார். இதை சொல்லிட்டு மேல இருந்து குதிச்சிட்டாரு சார். இல்ல சார், என் பையன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். மார்க்கோவுக்கு யார் கூடயாச்சும் விரோதம், சண்டை ஏதாவது நடந்திருக்கா? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் நடக்கல. சரி, மார்க்கோ கூட சண்டை போடுற மாதிரியாச்சும் யாராச்சும் இருந்தாங்களா? இல்லையே சார். பில்டிங்குள்ளே போகும்போது பார்த்தீங்களா? இல்லை வேற ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாரா? சார், நாங்க வீட்டுக்கு வெளியே இருந்தோம். அப்போதான் மார்க்கோ சேஞ்சிங் ரூம்ல இருந்து கிளம்பி நேரா ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிட்டான். சார், சார் இவர் டெலிபோர்டேஷன்ல எக்ஸ்பர்ட் சார். எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து மாயமாகி மேல போனாருன்னு தோணுச்சு. டெலிபோர்டேஷன்? ஆமா, இது ஒரு விதமான டெக்னிக். அதுல ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இருந்து மாயமாகி இன்னொரு இடத்துல வந்து நிற்பான். அது எப்படி மாயமாக முடியும்? மார்க்கோ நேரா இங்கிருந்து தண்ணிக்குள்ள போய் அப்புறம் நேரா மேல பில்டிங் டெரஸ்ல இருந்து வெளியில வந்தானா? இததான் டெலிபோர்டேஷன் சொல்லுவாங்களா? ஆமா சார். இங்கிருந்து அங்க போறதா? இல்ல இல்ல, இந்த பூலுக்குள்ள கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கணும். பங்கஜ் சார். உள்ள போயிட்டு என்னன்னு செக் பண்ணிட்டு. சரி சார்.
பங்கஜ் சார் என்னை யாரோ தள்ளினாங்க. என் மொபைல். என்ன பங்கஜ், வெளியில போறதுக்கு வழி இருக்கா? இல்லை சார். நல்லா பாத்தியா? சார் அங்க ஒரு ஹோல் இருக்கு. அங்கிருந்து தண்ணி வெளியே போகுது. ஆனா ஆளால போக முடியாது. பங்கஜ், எதையுமே அலட்சியமா பார்க்காத, எல்லாத்தையுமே கவனி. சார் சார் பங்கஜ் அங்க மாட்டிக்கிட்டான். பங்கஜ், பங்கஜ் நல்லா இருக்கே இல்ல? பங்கஜ், 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 திருப்பி போடு. ஓகே சார் நல்லா இருக்கீங்களா? எந்திரி. சார் சார் அங்கிருந்து வெளியிலாம் போக முடியாது. சார் அப்படின்னா மார்க்கோ எப்படி மாயமா போனா? இந்த பூல்ல இருந்து வெளியே போறது முடியாத காரியம். பூர்வி, சேஞ்சிங் ரூமை செக் பண்ண. சார் சார் நாங்க உண்மையை தான் சொல்றோம். அவர் டெலிபோர்டேஷன் மூலமா தான் இங்க இருந்து அங்க போனாரு. கடந்த சில மாசமாவே அவர் பிராக்டிஸ் பண்றாரு. நாங்க நம்ப மாட்டோம். சார் சேஞ்சிங் ரூம்ல அவரோட டவல் துணி இருக்கு. அது எப்படி டெலிபோர்ட் ஆக முடியும்? ஏதாவது எக்யூப்மெண்ட் இருக்கணும்ல? ஆனா சார் அங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல. சார் மார்க்கோ சாரோட கேப் காகல்ஸ், அதை வச்சு தான் அவர் எல்லாம் பண்ணுவார். சார் சார் அந்த கோகுல் அண்ட் கிளாஸ் அதை சாளுக்கியா சார் ஆஃபீஸுக்கு கொண்டு போகலாம். அதில் தான் பிரச்சனை இருக்கணும். என்ன பார்க்குற? சார், நான் கேள்விப்பட்ட இந்த மார்க்கோ வந்து தொப்பியும் காகுல்ஸும் போட்டுக்கிட்டு மறைஞ்சி போவானா? கரெக்டு தான். என்னையும் மாயமாக்கிடுங்களே. ஏன்? சாளுக்கிய சார், என் ஒய்ஃப் வந்து நான் இல்லாத நேரத்தில் என்னை கெட்ட வார்த்தையிலே திட்டுவா. நான் அவளை கையும் களவுமா பிடிக்கணும். நானோ ஃபேமிலி மேட்டருக்காக நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். சாளுக்கிய சார் ப்ளீஸ். என்ன ஸ்ரேயா, திவ்யா மாயமாக்கிடவா? பண்ணிடுங்க சார். எஸ் சார். அப்படின்னா சரி, இவங்க சொல்றதுனால உன்னை நான் மாயமாக்கிடுறேன். முதல் வேலையா இந்த கண்ணாடி, அப்புறம் இந்த தொப்பி, இதை போட்டுக்கோ. என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, நீ பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, அதான். சரி, இப்போ ஒரு வேலை பண்ணு, நீ கண்ணை மூடிக்கோ. அப்படியே நீ தியானமும் பண்ணலாம்.
இப்போ நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. 1 1 2 2 and 3. ஃப்ரெடி சார் நிஜமாவே காணாம போயிட்டாரு. ஹா ஃப்ரெடி சார் கண்ணுக்கே தெரியல. ஏ ஃப்ரெடி, ஓ என்னோட குரல் உனக்கு அங்க நல்லா கேக்குதா? சாலுங்கே சார், கேக்குது. கேக்குதா? அப்படின்னா நீ உன்னோட வீட்டுக்கு போயாச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெடி. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி நில்லு. இப்ப பாரு ஃப்ரெடி, மெதுவா உன்னோட கண்களை தர. உன் கண்களுக்கு முன்னாடி இப்போ உன்னோட மனைவி நிக்கிறா. இன்னைக்கு உன்னை நான் விட மாட்டேன். என் முதுகு பின்னாடி நின்னு திட்டிக்கிட்டே இருக்க. சாலுங்கே சார், நான் இங்க தானே இருக்கேன், நான் வீட்ல இல்லையே. கரெக்ட், நீ இங்க தான் இருக்க. உன் முன்னாடி சாலோங்கி நிக்கிறேன். அது ஸ்ரேயா, அது திவ்யா, இது பியூரோ, புரியுதா? கலட்டு முதல்ல. இதெல்லாம் போட்டுக்கிட்டு யாரும் மாயமா மறைய முடியாது, புரியுதா? இந்த பாரு, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமா பேசுனேன்னு வெய், நான் சத்தியமா ஃப்ரெடி உன்னை மறுபடியும் உலகத்துல இருந்தே மறைச்சிருவேன், புரியுதா? இந்தா. சார், என்ன பேசுறீங்க? அட, என்னாச்சு சாலுங்கி? எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க? இதோ இந்த துரைக்கிட்ட போய் கேளு ஏன் கோவப்படுறேன்னு. சார் சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, என் பையன் மார்க்கோவை என் மருமக தான் கண்டிப்பாக கொண்டு இருப்பா. ஏன் உங்களுக்கு இப்படி தோணுது? சார், எப்போ என் மக வீட்டு விட்டு வெளியே போனாலும் இவளும் எங்கேயாவது கிளம்பி போயிடுவா. இப்போ பாருங்களேன், புருஷன் இறந்ததுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. இப்போ கூட வீட்டில் இல்லவே இல்லை. சரி, அவங்க எங்க போறாங்கன்னு கேட்கவே இல்லையா? நான் இப்படி கேட்பேன், கேட்டால் பல்லு உடைச்சிட மாட்டாளா? எப்போ பார்த்தாலும் என் பையன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். எப்போ என் பையனோட வாழ்க்கையில் வந்தாலோ அவனோட வாழ்க்கையில் ஏதாவது கெட்டது நடந்துட்டே இருக்கு. மேம், இந்த விஷயத்த நீங்க ஏன் முன்னாடியே சொல்லல? அப்போ நான் பயந்து போயிருந்தேன். ஒருவேளை அவ என்னையும். ஒருவேளை எல்லார் வீட்டில் நடக்கிற மருமக மாமியார் சண்டையா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனா நீங்களே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுங்களே. எங்க போறாங்கன்னு பாத்துடலாம்.
அண்ணா உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை. கரிஷ்மா, கரிஷ்மா, கரிஷ்மா. ஹலோ தயா சார். சார், நான் கரிஷ்மாவோட காரை ஃபாலோ பண்ணேன். ஆனா அவ காரு மரத்துல மோதி இருக்கு. ஆனா நான் காருக்குள்ள பார்க்கும்போது கரிஷ்மா அங்க இல்ல. எங்கன்னு தெரியல. அவ திடீர்னு எங்கேயோ காணாம போயிட்டா. ஓகே, எங்க போனா? கரிஷ்மா, சார் எதுவுமே புரியல. இவ காரோட ஆக்சிடென்ட் ஆள் இல்லாத இடத்துல நடந்திருக்கு. அங்க இருந்து வந்து இங்க எப்படி மேல இருந்து விழுந்தா? அந்த ரோட்ல இருந்து அவளோட வீட்டுக்கு போறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாச்சும் ஆகும். ஆனா இவ 15 நிமிஷத்துல எப்படி வந்தா? சார், யாரோ என் குடும்பத்தார் பின்னாடியே அலையிறாங்க. எங்க எல்லாரையும் கொலை பண்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. மேம், நீங்க கவலைப்படாதீங்க. கொலைகாரனை சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். தப்பிக்க முடியாது. சார், கொலைகாரன் ஒரு தந்திரக்காரன். எல்லாரும் எப்படி கொலை பண்றான்னு கண்டே பிடிக்க முடியல. ரூபா மேடம், உங்க மருமக கரிஷ்மா ஏன் அந்த பாருக்கு போயிருந்தாங்க? தெரியாது, நிஜமாவே தெரியாது. அந்த பாருக்கு போய் ஆகணும். அங்க போனாதான் நடக்கிற கொலைகளுக்கான எல்லா கேள்விக்கும் விடை தெரியும். சரி, இவ்வளவு உனக்கு தெரியுமா? சார், டேபிள் நம்பர் 3ல் உட்காந்துருந்தா. அப்புறம் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவளை பார்க்க யாராவது வந்தாங்களா? அதை நான் பார்க்கலையே சார். வெயிட்டர் கிட்ட கேட்குறேன், இருங்க. பியூஷ், இவளை பாத்தியா? ஆமா சார். இவளை யாராவது பார்க்க வந்தாங்களா? இல்ல சார். கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன். ஒரு கூல்ட்ரிங்க் ஆர்டர் பண்ணா, அப்புறம் குடிச்சா பின்னாடி வெளியே போயிட்டா. என்ன பின்னாடி கதவு வழியாவா? சார், நான் கரிஷ்மாவை ஃப்ரண்ட் சைட்ல இருந்து வெளியில வரத பார்த்தேன். இல்ல மேடம், பின்னாடி வெளியே போனாங்க. கூட ரமேஷும் தான் போயிருந்தான். இந்த ரமேஷ்ங்கிறது யாரு? சார், அவன் நம்ம பிரதர் தான். நாங்க ஒன்னா தான் வேலை பார்க்குறோம். இந்த ரமேஷும் கூட போயிருந்தானா? ஆமா சார், கூடவே தான் போனான். இல்ல சார், நான் அவளை பார்க்கும்போது கரிஷ்மா தனியா இருந்தா. இன்னொன்னு சார், ரொம்ப நாள் பழக்கான மாதிரி 2 பேரும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம், இந்த ஆளை கவனமா பாரு. இவனோட மொபைல் லொகேஷன் நேத்துல இருந்து இங்கே தான் காட்டுது. ஆமா சார், நேத்து நைட்ல இருந்தே இந்த ஆள் இங்கே தான் இருந்தாரு. இவர் கூட தான் ரமேஷும் இருந்திருக்கான். ஒருவேளை அவரோட ரெகுலர் கஸ்டமர்னு நான் நினைச்சேன். 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசினாங்க, அப்புறம் 2 பேரும் ஒன்னா போயிட்டாங்க. ரமேஷ் இவங்க 2 பேர் கூட போயிருக்கான். இவங்க 2 பேரும் இறந்துருக்காங்க. இந்த ரமேஷ் இங்க கூப்பிடு. சார், அவன் அந்த மேடம் கூடவே தான் போனான். போனவன் திரும்ப வரவே இல்லையே சார். என்னமோ தில்லு முள்ளு நடக்குது. கரிஷ்மா கூட போனா அதுக்கப்புறம் திரும்பி வரல. சார், இது எப்படி நடக்கும்? நான் என் கண்ணால பார்த்தேனே.
கரிஷ்மா ஃப்ரண்ட் டோர்ல இருந்து தனியா வெளியில வந்தா. அதையும் கண்டுபிடிச்சிடலாம் ஸ்ரேயா. முதல்ல இந்த ரமேஷ் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். அட, நீங்க எல்லாரும் யாரு? விடுங்க, கையை விடுங்க. என்ன பண்றீங்க? விடு, என்ன விடுங்க. யார் அடிச்சது? என் கண்ணுக்கு தெரியல. யாரு அது? தைரியம் இருந்தா முன்னாடி வாடா. அட, கையை விடுங்க. வேண்டாம். மிஸ்டர் எக்ஸ், உங்களுக்கு எதுவும் ஆகலையே? ஆமா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏப்பா, உன்னோட ஃப்ரெண்டு உன்னை விட்டுட்டு போயிட்டான். எனக்கு தெரியும் அவன் கூட இதெல்லாம் நடந்திருக்க கூடாதுன்னு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கல. மகனே, இப்போ கரிஷ்மாவும் இந்த உலகத்துல இல்லை. அதோட சன்னி பத்தியும் எதுவும் தெரியல. சன்னிக்கு என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அவனையும் இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குப்பா. அவனுக்கு ஒன்றும் ஆகாதுமா, நான் தேடுறேன். நான் இந்த உலகத்துல சன்னிக்காகவாவது வாழ்ந்துதான் ஆகணும். நம்ம சிஐடி கிட்ட சன்னியை பத்தி சொல்லி ஆகணுமா? நீங்க என் கூட வாங்கம்மா, வாங்க. மேம், இந்த ரமேஷ் எங்க இருக்கான்? இங்க இருந்து 3வது வீடு. இந்த பக்கமா? தேங்க்யூ. இந்த வீடு தான் நினைக்கிறேன். சார், வீட்ல பூட்டு தொங்குது. பக்கத்துல யார்ட்டேஜ் விசாரிங்க. பிரதர் சொல்லுங்க. சுரேஷ் எங்க போனாருன்னு தெரியுமா? காலையில வெளியே போனா, இன்னும் திரும்ப வரவே இல்லை. அவங்க கூட யாரையும் பாத்தீங்களா? வீட்ல இருந்து தனியா போனா, அப்புறம் என்னன்னு தெரியாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க சிஐடிஸ். சரியா? தேங்க்யூ. வீட்டை ஃபுல்லா செக் பண்ணுங்க.
சார் கிச்சன்ல ஒண்ணுமே கிடைக்கல. சார் மேலேயும் ஒன்றுமே இல்லை சார். ஆனால் இங்கே கிடச்சிருக்கு. இங்கே பவுடர் கொட்டி இருக்குது, எறும்பு சேர்த்து இருக்குது. அப்படின்னா இந்த பவுடரில் தான் ஏதாவது கலந்துருக்கும். அப்படி தான் இருக்கணும். சலோங்கி, அந்த அட்டாப்சி எல்லாம் முடிஞ்சதா? ஏன் முறுக்கிட்டு திரியற? சார் சொல்லிட்டு இருந்தாரு நீங்க அவரை ஏமாத்திட்டீங்களா? என்ன? ஓய், நான் உன்னை ஏமாத்துறேன்னா எப்ப? இதெல்லாம் ஒரு கேள்வியா? உங்களை எவ்வளோ அன்பா நான் சாப்பிட கூப்பிட்டேன், அதுவும் என் கையால் சமைச்சு வச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் வரவே இல்லை. இது ஏமாற்றம் தானே? ஐயோ என்ன இது? நான் ஒரு எமர்ஜென்சி கேஸ்ல மாட்டிட்டு தவிக்கிறேன். சரி சரி, சும்மா சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஆக்சுவலா நான் சமைச்ச சாப்பாடை நீங்க சாப்பிட விரும்பல. இந்த சலோங்கி அப்படி என்னத்தை சமைச்சு கிழிச்சிட போறான்னு நினைச்சீங்க. யூ டோன்ட் பிலீவ் மீ அட் ஆல். சரி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீ சமைச்சு கொண்டு வா. அதை சாப்பிட்டுட்டு உன் கண்ணு முன்னாடியே நான் செத்து போறேன். என்னது? என்ன சொன்னீங்க? ஏ இல்லப்பா, நீ நல்லா சமைப்ப, அதை சாப்பிடுறேன்னு சொன்ன. இல்ல, அதுக்கு முன்னாடி வேற என்னவோ சொன்னீங்களே. அட்டாப்சி ரிப்போர்ட் முதல்ல கொடுப்பா. கொடுக்குறேன் பாஸ். நீங்க வேணா வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்துவீங்க. இந்த சலோங்கி வாக்கு கொடுத்தா ஏமாத்த மாட்டான். அப்போ ரிப்போர்ட் என்னன்னு சொல்லுங்களேன். என் கூட வாங்க, காட்டுறேன். காட்டு. பாஸ், மார்க்கோ அண்ட் கரிஷ்மாவோட மரணம் மேல இருந்து கீழே விழுந்ததுனால ஏற்படல. என்னது? அது என்னன்னா விழுந்ததுனால இறக்கல, விஷத்தால இறந்துருக்காங்க. விஷத்தினாலயா? பாஸ், இதுதான் அந்த விஷம். இது ரமேஷ் வீட்டில் இருந்தது. அது சரி, இது எந்த மாதிரியான விஷம்? அது மட்டும் இல்லாம எங்க இருந்து உங்களுக்கு விஷம் கிடைச்சது? சார், இந்த விஷத்தோட பேரு ஹிண்டிடேன் மேட்ரிக்ஸ். அண்ட் இது சாதாரண லேப்ல இல்ல, வெறும் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் லேப்ஸ்ல தான் கிடைக்கும். இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் லேபார்டரி. இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் லேபார்டரி. சச்சின், எவ்வளவு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் லேபார்டரி இருக்கோ எல்லா இடத்துக்கும் போய் விசாரணை பண்ணிப்பாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு லேபார்டரியில இருந்து தான் இந்த விஷம் காணாம போயிருக்கும். சார், ஒரு விஷயம் இன்னும் புரியல. மார்கோ மேல இருந்து கீழே விழறதுக்கு முன்னாடி இறந்திருந்தா அப்ப எப்படி அவன் டெரஸ்ல நின்னு இருக்கான்? கண்டிப்பா அவனை யாரோ டெரஸ்ல கண்டிப்பா நிக்க வச்சிருக்காங்க, அந்த பில்டிங் டெரஸ் மேல. அந்த பில்டிங்ல போய் திரும்பவும் செக் பண்ணி பார்க்கணும். ஏதோ ஒரு இடத்துல தடயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அது நமக்கு கிடைச்ச போதும். நான் சொன்னல, அந்த பில்டிங்கோட டெரஸ்ல ஹூக்கு இல்லைன்னா கொக்கி மாதிரி ஏதாவது கிடைக்கும்னு சொன்ன இல்லையா? இந்த கொக்கியோட மார்க்ல தான் அவன் அந்த டெரஸ் மேல நிக்க வச்சிருந்திருக்காங்க. அட ரூபா மேடம், நீங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எதுவும் சரியா இல்ல. அட, யாரு பேசுனது? பங்கஜ், இப்போ பீரோல ஆத்மா வந்திருக்கு. இந்த லேடி வரும்போதுதான் கூட வந்திருக்கணும். எங்க பக்கத்துல வந்து நிக்காதீங்க. யாருங்க? ஏன் பேச மாட்டேங்கிற? நான் மிஸ்டர் எக்ஸ். ஓ, மிஸ்டர் எக்ஸ். எங்க இருக்கீங்க? ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க? என்ன நீங்க நியான் லைட்ல தான் பார்க்க முடியும். பூர்வி, நியான் லைட்ஸ் ஆன் பண்ணு. சார்,
நீங்க இங்கதான் இருந்தீங்களா? எங்க பக்கத்துல இருந்தீங்களா? மை காட், மிஸ்டர் எக்ஸ், உங்க வீரத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சிஐடியோட வீரத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஒரு ஏடிஎஸ் ஆஃபீஸர் தானே? ஆமா. ஆனா கண்ணுக்கு தெரியாத இந்த சக்தி உங்ககிட்ட எப்படி வந்தது? நான் ஒரு கெமிக்கல் ரிஃபைனரியில எரிஞ்சிட்டேன். அங்க இருக்கிற ரேடியேஷன் கெமிக்கல்ஸால நான் மாயமாயிட்டேன். நான் வெறும் ப்ளூ நியான் லைட் அண்ட் சன்லைட்ல மட்டும்தான் தெரியுவேன். ஆனா மிஸ்டர் எக்ஸ், உங்களால் எப்படி இன்விசிபிள் ஆக முடியுது? ஐ மீன் டு சே, கண்ணுக்கு தெரியாத மாதிரி. ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கு. மிஸ்டர் எக்ஸ், நீங்க ரூபா மேடம் கூட இன்னைக்கு சில பேர் இவங்களை தாக்கிறதுக்கு வந்தாங்க. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் மார்க்கோவோட பையன் சன்னியை காணோம். என்ன, சன்னியை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? சார், அவன் வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்தான். நான் அவனை பார்க்கறதுக்கு போனேன். ஆனால் அவன் இங்கே இல்லை. நான் எல்லா இடத்துலையும் தேடினேன். அவன் எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி, யார் இதை பண்ணிருப்பாங்க? யார் இவங்க? அதான் தெரியல சார். சரி, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்ன? இல்லை. ஹலோ, ஏசிபி விருத்யுமன். என்ன, ரமேஷ் வெயிட்டர் மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் லேப்ல அசிஸ்டன்ட் வேலையும் பார்க்கறானா? நீங்க தான் மிஸ்டர் ரவியா? ஆமா. சரி, நீங்க? சிஐடி. சிஐடி? என்ன விஷயம்? இந்த ரமேஷ் உங்க லேப்ல தானே வேலை பார்க்கறான்? ஆமா சார், இங்க தான் வேலை பார்க்கறான். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து அவனை காணுமே. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவன் வரல. சரி, உங்க லேப்ல இருந்து ஏதாவது பாய்சன் காணாம போயிருக்கா? ஆமா மேம், யாரோ திருடி இருக்காங்க. நான் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ஆபத்தான விஷயம். ரமேஷ் அதை திருடி இருக்கான். 2 பேரை கொலை பண்ணியிருக்கான். ஆனா சார், அவர் ரொம்ப நேர்மையான ஆளாச்சே. அவரா இதை பண்ணாரு? யா, இதெல்லாம் அவன் தான் பண்ணான். அவனை சந்திக்க யாராவது இங்க வருவாங்களா? இல்ல அவன் போன்ல யார்கிட்டயாவது பேசும்போது நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல மேம். மேம், சில நேரங்கள்ல அங்க சந்திக்க வருவாங்க. ஏன்னா எங்க காட் சம்பத் தான் அவனை வெளியில போயிட்டு பேசுன்னு சொல்வான். அப்போ அவனை மீட் பண்றதுக்காக வெளியில போவான். கொஞ்சம் உங்க கார்டை கூப்பிடுங்க. எஸ் சார். ஹலோ சம்பத், கொஞ்சம் லேப்குள்ள வாங்களேன். என்ன விஷயம் மேடம்? சார், இவர் தான் சம்பத். சொல்லுங்க சார். சம்பத், ரமேஷை பார்க்கறதுக்கு யார் அடிக்கடி இங்கே வருவா? எதுக்கு வெளியே கூப்பிடுவீங்க? சார், ஒரு பொண்ணு பார்க்க வரும் சார். லேடியா? ஆமா சார். நீங்க அந்த லேடியோட முகத்தை பார்த்தீங்கல்ல? பார்த்துருக்கேன். அவளை உங்களால் ஸ்கெட்ச் பண்ண முடியுமா? கொடுக்கலாம் சார். அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு வேற என்ன தெரியும்? சார், அவ கேப் பிடிச்சி வருவா. இன்னொன்னு, அவ எந்த கேப்ல வராளோ அந்த கேபோட டிரைவரும் ஒரு பொண்ணு தான். லேடி டிரைவர்? கேப் கம்பெனிக்கு ஃபோன் அடிச்சு அந்த லேடி டிரைவர் யாருன்றது விசாரிச்சு ஆகணும். அவள் அந்த லேடியை இங்கே லேப் வரைக்கும் கொண்டு வந்து விடுறா. ஒருவேளை இந்த லேடி தான் ரூபா வீட்டுக்கு ரவுடுகளையும் அனுப்பியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சன்னியை கூட அவள் தான் கடத்திருக்கணும். சார், ஒரு பொண்ணை நான் கேப்ல ஏத்திக்கிட்டு சயின்ஸ் லேப் வரைக்கும் கூட்டிட்டு போவேன். சரி, அவளை பத்தி வேற என்னெல்லாம் தெரியும்? சார், அவ எனக்கு ஃபோன் பண்ணுவா. அதோட ஓஷிவாரா பஸ் ஸ்டாப்புக்கு கூப்பிடுவா. அங்கேருந்து நாங்கள் ஒன்றா தான் போவோம். அவங்களோட ஃபோன் நம்பர் இல்லைனா அட்ரஸ் இருக்கா? சார், அவளோட நம்பர் 1133337733. இந்த நம்பரை ட்ராக் பண்ணு பங்கஜ். எங்க இருக்கான்னு பாரு. சார். சொல்லு, அவளை பத்தி வேற என்னெல்லாம் தெரியும்? சார், இதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது. சார், லேபுடைய கார்டு இந்த ஸ்கெட்சை பண்ணியிருக்கா. இவதான் அந்த லேடியா? ஆமா சார், இந்த பொண்ணு தான் அது. எனக்கு இந்த பொண்ணு தெரியும். இந்த குரல் எங்கேருந்து வந்தது? சரி, நீங்க போங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே.
ஃப்ரெடி, நியான் லைட்ஸ் ஆன் பண்ணு. எஸ் சார். இவ பேர் ஷீனா. இவளை நான் பல தடவை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன தப்பை பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்ப இவ மார்கோவையும் ஒய்ஃபையும் கொண்டு இருப்பாளா? அவங்க கூட இவளுக்கு என்ன பகை இருந்திருக்கும்? இவ குற்றவாளின்னு எனக்கு தோணல. இவளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வேற யார் இருக்காங்க? சார் என்ன சார், அந்த செல்போன் புல்விலி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல ஆக்டிவா இருக்கு. போரிவில்லையில அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல இருக்கா? அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணு அங்கதான் இருக்கணும். அதோட சன்னியும் நமக்கு அங்கதான் கிடப்பா. என்ன விடு, என் பாட்டிக்கிட்ட நான் போகணும். நான் வீட்டுக்கு போகணும். ஏய், உன்னால உன் வீட்டுக்கு போகவே முடியாது. நாங்க உன்னை எங்க அனுப்புறோமோ அங்கதான் நீ போகணும். என்னை எங்க அனுப்புவ? உன்னோட மம்மி டாடி கிட்ட அனுப்ப போறோம். அப்பா மேல இருந்து கீழே விழுந்தாரு, என்னையும் நீ தள்ளி விடுவியா? ஷீனா, நம்ம கிட்ட டைம் இல்ல. சிஐடி வந்தாங்கன்னா நம்மளோட மொத்த பிளான் காலி ஆயிரும். ஷீனா போட்ட பிளான் இது வரைக்கும் ஃபெயில் ஆனதில்ல, இனிமேலும் ஆகாது. சரி, நீ சொல்றதுனால ஒத்துக்கிறேன். இவன் கதையை முடிச்சிடலாம், வா. சனி, நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? வாவ், குட் பாய். குட் ஜாப் நிக்கல். சொல்லு, யாருக்காக நீ வேலை பார்க்குற? எதுக்காக இதெல்லாத்தையும் பண்ண? என்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சாங்க. ஓ, மிஸ்டர் எக்ஸ் சரியா தான் சொல்லியிருக்காரு.
சார் எல்லா ஸ்டண்ட்டையும் நானே பர்ஃபார்ம் பண்ணுவேன். ஆனா மார்க்கோ சார் மொத்த கிரெடிட்டையும் எடுத்துக்குவாரு. அதனால அவரை கொல்ற பிளானை நான் எப்போவோ போட்டிருந்தேன். அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சானே, அது மார்க்கோ கிடையாது, என்னோட ஆளு. மார்க்கோவை எப்போவும் நான் கொன்னுட்டேன். அவனை அந்த பில்டிங்கோட டெரஸில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். அப்போதான் அவன் டெலிபோர்ட்டேஷன் வழியா இறந்து போனதா மக்கள் நினைப்பாங்க. ஆனால் மார்க்கோ இறந்து போயிருந்தான்ல. ஆனால் மார்க்கோவோட குரல் மற்றவங்களுக்குலாம் எப்படி கேட்டுது? அது அவனோட குரலே இல்லை, அது ஒரு ரெக்கார்டிங். அதோட நீ இதையும் கரிஷ்மா கூடயே பண்ணியிருக்க. கரிஷ்மாக்கு இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சு போயிருந்தது. அன்னைக்கு அவள் பாருக்கு போயிருந்தா. அப்போதான் அவளுக்கு ஆதாரங்கள் கிடைக்கும். அப்படித்தான் ரமேஷ் அவளை கொன்னான். அவள் வீட்லேயே ஃபிட் பண்ணிட்டான். தப்பு செஞ்சவங்க ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துடும். இன்னொன்று, டெலிபோர்ட்டேஷன் எங்களுக்கும் தெரியும். இங்கிருந்து மாயமா மறைஞ்ச பிறகு நீ ஜெயிலுக்குள்ளே தான் இருப்ப. மிஸ்டர் எக்ஸ், நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீங்கள் எதுக்காக சார் நன்றியெல்லாம் சொல்கிறீங்க? இது என்னோட டியூட்டி. இருந்தாலும் உங்க மூலியமா தான் எங்களுக்கு தெரிய வந்தது உண்மையான குற்றவாளி மார்க்கோட அசிஸ்டன்ட் ரஜத்ன்னு, ஷீனா இல்ல. இது மட்டும் இல்ல, நீங்க ரூபாவையும் காப்பாத்திருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். வெல்கம் மிஸ்டர் எக்ஸ். Mr. X, see you soon.